எறா வடகறி. கடல்லே இல்லையாம். எறா இல்லங்க. இந்த ரெசிபி. யூடியூப்லயே இல்ல. அப்படி ஒரு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்லுங்க. சொன்னாலாம் தெரியாது. அனுபவிச்சா தான் புரியும். இதுக்கு நான் கடலை பருப்ப ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன். சின்ன எறா எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அத கழுவி கிளீன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்த கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடல பருப்ப கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. எறாவ இந்த மாதிரி கத்தி வச்சு மின்ஸ் பண்ற மாதிரி சும்மா பண்ணிக்கோங்க. அரைக்க வேண்டாம். ஸோ இப்ப அரைச்சு வச்சதுல இந்த எறாவ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. இத ஒரு தோசை கல்லுல எண்ணெய் ஊத்தி, நல்லா எவ்வளோ மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிருங்க. கடாயிலயும் போடலாம். அதுல நெறைய எண்ணெய் எடுக்கும். தோசை கல்லுல போட்டீங்கனாலும் நல்லா கிரிஸ்பா வரும். 2 சைடு திருப்பிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல சோம்பு கொஞ்சம் நெறையவா சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வெட்டி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமா வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயத்த சேர்த்துடலாம். வெங்காயத்துல உப்பு போடாதீங்க. நமக்கு நல்லா கிரன்ச்சியா வேணும். அதனால உப்பு போடாம வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்குனதும் தக்காளி சேர்த்துருங்க. இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்குனா போதும். வதங்குனதும் இதுக்கு தேவையான மசாலா போட்டுறலாம். காஞ்ச மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கொஞ்சமா மஞ்சப்பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம லாஸ்ட்டா தான் போடுறோம். ஸோ நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திருங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப மிச்சம் இருக்க புதினாவ இதில சேர்த்துருங்க. நல்ல கொதி வரட்டும். பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்ப இதில நம்ம தட்டி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது. இந்த பச்சை வாசனை போனதுனால ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இத மூடி வைங்க. அவ்வளதான். மல்லி தழையும், கொஞ்சமா கருவேப்பில போட்டு இறக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணியாவே இறக்குங்க. இறக்குனதுக்கு அப்புறமா இது கட்டியாயிரும். இது நல்ல டேஸ்ட்டான எறா வடகறி ரெடி ஆயிருச்சு. நீங்க இத தோசை, இட்லி, பூரி எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். ஆனா பூரி கூட டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.